وقال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏகநாயகன் அல்லாஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை அப்படியே சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், நாதாக்கள், அவுலியாக்கள் இன்னும் நம் அனைவர்கள் மீதும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நாம் பேச இருக்கும் விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இது நம் வாழ்க்கையையும் மரணத்தையும் நம் கபரையும் நம் ஆகிரத்தையும் தீர்மானிக்கும் விஷயம். இது நம் வாழ்க்கையை நேர்வழிப்படுத்தும், நம் மரணத்தை நிம்மதியின் தருணமாக்கும், நம் கபரை விசாலமாக்கும், நம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லும். ஆம், அதுதான் அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல், அல் குர்ஆன். அதை பற்றி தான் நாம் இன்றைக்கு சிந்திக்கப் போகிறோம். வாருங்கள் பார்க்கலாம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம். நிச்சயமாக இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு ஒரு நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு நிதமான, ஒரு நடுநிலையான ஒரு வழியை காட்டக்கூடியது எதுவென்றால் அல்லாஹ்வுடைய வேதமாகிய குர்ஆன் தான். இந்த குர்ஆன் மனிதர்களால் எழுதப்பட்டது கிடையாது, மனிதர்களால் உருவாக்கப்பட்டது கிடையாது. இறைவனால் சொல்லப்பட்ட வார்த்தை இது. எனவே அல்லாஹ் மனிதனை படைத்தான். அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை குறித்தெல்லாம் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சரியான ஒரு நெறிமுறைகளை அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் நமக்கு கற்றுத்தருகின்றான். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்ற அந்த நெறிமுறைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் நமக்கு கற்றுத்தருகின்றான். அதனைத்தான் இந்த குர்ஆனில் மனிதர்களுக்கு நேரான வழி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன்னும் இந்த குர்ஆனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. இந்த குர்ஆனை யார் கற்று தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பாரோ அவருக்கு மிக பெரும் அந்தஸ்து இருக்கிறது, அவர் சிறப்புக்குரியவர் என்பதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குர்ஆனை ஓதுவதும் ஒரு சிறப்பாக இருக்கிறது. சிரமப்பட்டு ஒருவர் ஓதுகிறாரா அவருக்கு 2 கூலிகள் இருக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். எனவே குர்ஆன் ஒரு மனிதனை, எந்த ஒரு மனிதனையும் அது தாழ்த்தி விடாது. குர்ஆன் எல்லா மனிதர்களையும், யார் குர்ஆனை தொடுகின்றார்களோ அந்த குர்ஆன் அவரை உயர்த்திவிடும். எந்த மனிதர் குர்ஆனை தொடுகின்றார்களோ, குர்ஆனை ஓதுகின்றார்களோ
குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிகின்றார்களோ விளங்குகின்றார்களோ அவரை குர்ஆன் உயர்த்திவிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அவர்கள் நபி அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள். நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஒரு வீரத்தோடு ஒரு கோபத்தோடு அவர்கள் புறப்பட்டார்கள். ஏனென்றால் புதிதாக அவர் மூதாதையர்கள் சொல்லாததையெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றாரே, எங்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துகிறாரா என்ற அந்த ஒரு கோபத்தின் வெளிப்பாட்டினால் உமர் அவர்கள் முஹம்மது அவர்களை கொல்வதற்காக வேண்டி அவர்கள் புறப்பட்டு அவர்கள் வருகின்றார்கள். வருகின்ற வழியில் நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்திக்கின்றார்கள் உமர் அவர்களை. நுஐம் இப்னு அப்துல்லா கேட்கின்றார்கள், உமர் அவர்களே, எங்கே போறீங்க? முஹம்மது அவர்களை நான் கொல்லப் போகிறேன் என்பதாக சொன்னார். நுஐம் இப்னு அப்துல்லா யார்? ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி. சஹாபாக்களுக்கு நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு காயம், ஒரு சிறு துளி ஒரு காயம் ஏற்பட்டாலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவா? எனவே நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உமர் அவர்களை திசை திருப்புவதற்காக வேண்டி சொன்னார்கள், முஹம்மதை கொல்லப் போகிறாரா? நீ முதல்ல உன்னுடைய சகோதரியை போய் பார். உன்னுடைய சகோதரியும் உன்னுடைய சகோதரனுடைய கணவனும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். முதலில் அவரை போய் பாரப்பா என்பதாக நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு ஆத்திரம் அடங்கவில்லை, கோபம் இன்னும் அவர்களுக்கு அதிகமாகிவிட்டது. எனது குடும்பத்திலேயே இவர்கள் இஸ்லாத்தை முஸ்லிமாகிவிட்டார்களா, இவர்கள் முஹம்மதை ஏற்றுக்கொண்டு விட்டார்களா என்ற அந்த ஒரு கோபத்தோடு அவர்கள் செல்கின்றார்கள். தன்னுடைய சகோதரியுடைய வீட்டிற்கு நேராக செல்கின்றார்கள். சகோதரி வீட்டின் கதவை தட்டுகின்றார்கள். அங்கே இவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவர்களுடைய கணவன் சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். உமர் அவர்கள் வெளியிருந்து பார்க்கும் பொழுதே அந்த சத்தம் கேட்கின்றது. குர்ஆன் ஓதுதலுடைய அந்த சப்தம் அவர்களுக்கு கேட்கின்றது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கதவை தட்டுகின்றார்கள். ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது கதவை யார் தட்டுகிறார் என்பதாக. உமர் இப்னு ஹத்தாப் அவர்தான் வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. பதறி போய்விட்டார்கள். என்ன செய்வது? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவர்களுடைய வீட்டில் ஒரு மூலையில் ஒளிந்து விட்டார்கள். ஏனென்றால் உமர் அவர்கள் அல்லவா, அவர் மிகவும் தீரமிக்கவர், அதிகம் கோபமுடையவர் என்பதின் காரணத்தினால் குர்ஆனை கற்றுக் கொடுக்க வந்த அந்த சஹாபி ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வீட்டின் மூலையில் ஒளிந்து விட்டார்கள். உமர் அவர்களுடைய சகோதரி அந்த வீட்டினுடைய கதவை திறக்குகின்றார்கள். உமர் அவர்கள் வீட்டினுள் வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், என்னமோ ஒரு சப்தம் கேட்டுச்சே, என்ன ஓதனைங்க நீங்க? நான் வரும்போது என்னமோ ஒரு சப்தம் இருந்துச்சே, என்ன ஓதிட்டு இருந்தீங்க என்பதாக கேட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்களா, முஹம்மது அவரை நீ ஏற்றுக்கொண்டு விட்டாயா என்பதாக கேட்டார். ஆம், ஏற்றுக்கொண்டு விட்டோம். வாக்குவாதம் நடக்கின்றது. ஏன் ஏற்றுக்கொண்டாய், முஹம்மது அவர்களை ஏன் ஏற்றுக்கொண்டாய் என்பதாக தனது சகோதரியினுடைய கணவன்
சயீத் இப்னு ஸைத் அவர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓங்கி அறைகின்றார்கள், அடிக்கின்றார்கள். சயீத் தன்னுடைய கணவனை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் அவர்களும் முன் வருகின்றார்கள், அவர்களை தடுக்குகின்றார்கள். உமர் அவர்களை தடுக்குகின்ற சமயத்தில் இவர்களுக்கும் ஒரு பலத்த காயம் ஏற்படுகின்றது. இரத்தம் வருகின்ற அளவிற்கு ஃபாத்திமா பின்த் ஹத்தாப் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகின்றது. பிறகு அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள், ஆமாம், என்ன செய்ய முடியும் முன்னால்? இந்த சகோதரி கேட்டுவிடுகிறார் உமர் அவர்களிடத்தில், நாங்கள் இஸ்லாத்தை முகமது அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டோம், உன்னால் என்ன செய்ய முடியும்? செய்வதை செய்துகள் பார்த்து கொள்ளலாம் என்பதாக ஒரு துணிந்து விட்டு பேசிவிட்டார். உமர் அவர்களுக்கும் அந்த பேச்சு அவரை அதிர வைத்தது. யாரும் தன் முன்னாடி இப்படி எதிர்த்து பேசியது கிடையாது. இவர்கள் இந்த அளவிற்கு இவர்களை எதிர்த்து பேச வைத்திருக்கிறது என்றால் அதில் என்ன இருக்கின்றது என்று அவர் சிந்தித்து, இந்த கரங்களில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அல்லவா, அது என்ன ஓதிட்டு இருந்தீங்க, அதை கொடுங்க, நான் பார்க்குறேன் என்பதாக உமர் அவர்கள் கேட்டார். அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நஜீஸில் இருக்கிறீங்க, அசுத்தமாக இருக்கிறீங்க, முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க, போய் சுத்தமாயிட்டு வாங்க, குளிச்சுட்டு வாங்க, அதற்கு பிறகு நான் உங்களுக்கு தருகிறேன் என்பதாக தன்னுடைய சகோதரி சொன்னாள். சகோதரி அல்லவா, எனவே அவர்களுடைய பேச்சுக்கு இணங்க உமர் அவர்கள் குளித்து விட்டு வந்தார்கள். அந்த வசனத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த வசனத்தை எடுத்து ஓதுகிறார்கள். தாஹாவுடைய சூரா 16 வசனங்கள், ஆரம்பத்தினுடைய வசனங்களை அவர் ஓதுகிறார். தாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, இந்த குர்ஆன் துன்பப்படுவதற்காக வேண்டி இதனை நாம் அனுப்பவில்லை. இல்லா தத்கிரத்தல் லிமன் யக்ஷா, யார் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றாரோ அவர்களுக்கு இது நல்ல உபதேசமாக தவிர வேறு இல்லை என்பதாக தொடங்கக்கூடிய அந்த வசனங்கள் அதனை ஓதுகிறார். 14வது ஆயத்தில் இன்னனி அனல்லாஹு லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி என்ற ஆயத்தை ஓதுகிறார். நிச்சயமாக இறைவனாகிய அல்லாஹு நான் தான், என அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்ற அந்த வசனத்தை ஓதுகின்ற சமயத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. அந்த வசனத்தை ஓதுகின்ற சமயத்தில் ஓதிவிட்டு அந்த 16 வசனங்களை ஓதிவிட்டு சொன்னார்கள், இது நிச்சயம் மனிதருடைய வார்த்தையாக இருக்க முடியாது, இது நிச்சயம் இறைவனுடைய வார்த்தையாகத்தான் இருக்க முடியும் என்பதாக உமர் அவர்கள் சொன்னார்கள். ஒளிந்திருந்தார்கள் அல்லவா, ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்து சொன்னார்கள், உமர் அவரே, உங்களை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்காக வேண்டி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், உமர் இப்னு ஹத்தாப் அல்லது அபூ ஜஹல் இவர்கள் இருவர்களில் யாராவது ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை நீ வலுப்படுத்துவாயாக என்று துஆ செய்தார்கள். எனவே இஸ்லாத்திற்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருக்கலாம் என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து சொன்னார்கள். மனம் மாறியது உமர் அவர்களுடைய எண்ணம். கேட்டார்கள் ஹப்பாப் அவர்களிடத்தில், ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில், ஹப்பாப் அவர்களே, முஹம்மது அவர் எங்கு இருப்பார் என்பதாக கேட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தாருல் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில் இருப்பார்கள் என்பதாக சொன்னார்கள். அர்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில்தான் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அங்குதான் குர்ஆன் போதிக்கப்பட்டது. இஸ்லாத்தினுடைய தொடக்க ஆரம்ப காலகட்டம் அவர்களுடைய வீட்டிலிருந்து தான் போதிக்கப்பட்டது. ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் ஒரு
பயத்திற்குரிய ஒரு காலகட்டம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டாலே மக்கத்து காஃபிர்கள் அவர்கள் துன்புறுத்துவார்கள், அவர்களை அடிப்பார்கள், அடித்து துன்புறுத்துவார்கள், பயமுறுத்துவார்கள், கொல்லுவார்கள். எனவே இப்படி பயமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த அச்சுறுத்தலான இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வீட்டில்தான் இஸ்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தது. எனவே அங்கே இருப்பார்கள் முஹம்மது அவர்கள், போய் பாருங்கள் என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். நேராக உமர் அவர்கள் தாருல் அர்க்கம் அந்த வீட்டை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள். போகின்றார்கள், அங்கே கதவை தட்டுகின்றார்கள். யார் என்று சஹாபாக்கள் எல்லாம் பார்த்தால் உமர் அவர் வந்திருக்கின்றார், வாளும் இருக்கின்றது. சஹாபாக்களுக்கும் தெரியும் உமர் அவர்கள் முஹம்மது அவர்களை கொல்லத்தான் வந்திருக்கின்றார் என்பதாக சஹாபாக்கள் எண்ணிக்கொண்டார்கள். அப்பொழுது ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர் வரட்டும், நல்லதுக்காக வேண்டி வந்தால் அவருக்கு நல்லது, கெட்டதுக்காக வேண்டி வந்தால் பார்த்து கொள்ளலாம், அவருடைய வாளை வைத்தே நாம் அவரை கொல்லுவோம் என்பதாக ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் உமர் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டித்தான் இடத்தில் வருகிறார் என்பதாக. விடுங்கள், சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை தடுக்கும் எண்ணத்தில் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விடுங்கள், உமர்கள் அவர்களை அவர் வரட்டும் என்பதாக சொன்னார்கள். நேராக உமர் அவர்கள் நபி அவர்களுக்கு அருகாமையில் வருகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உமர் அவர்களை பிடித்து விட்டு சொன்னார்கள், அம்மா ஆனலக யா உமர், இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா? யா உமர், உமர் அவர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இன்னும் உங்களுக்கு நேரம் வரவில்லையா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட சமயத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே அதிர்ந்து போனார்கள். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய தீர்க்க பார்வை அது, அவர்களுடைய பெருமானார் அவர்களுடைய நம்பிக்கை, அவர்களுடைய துஆவின் பலன் நிச்சயம் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் என்பதாக அவர்கள் கேட்டார்கள். அந்த நம்பிக்கையோடு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கேட்ட வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை தாக்கியது. உடனே அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். நிச்சயமாக வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக நீங்கள்தான் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன் என்பதாக என்று சொல்லிவிட்டு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். இஸ்லாத்தை அவர்கள் தழுவினார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த அந்தஸ்திற்கு அவர்கள் வந்தார்கள். இவர்களை உயர்த்தியது எது? குர்ஆன். குர்ஆன் தான் இவர்களை உயர்த்தி இருக்கின்றது. எனவே குர்ஆனை ஓதுங்கள், அது நம்மளுடைய ஈமானை அதிகரிக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கின்றார், குர்ஆனை ஓதுபவர்களுடைய ஈமான் அது அதிகரிக்கும். இன்னும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், மன் கரா ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி ஃபலஹு பிஹி ஹஸனத்தன். யார் ஒரு குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு நன்மை இருக்கின்றது. வல் ஹஸனத்து பிஅஷரி அம்சாலிஹா, 10 நன்மைகள் இருக்கின்றது. லா அகூலு அலிஃப் லாம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் என்பது நான் ஒரு எழுத்து என்பதாக நான் சொல்ல மாட்டேன். அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் 30 நன்மை அதற்கு கிடைக்கும். இங்கு நாம் சற்று கவனிக்க வேண்டியது என்னவென்றால், நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினால் அவர்களுக்கு 30 நன்மை என்றார்கள். அலிஃப் லாம் மீம் என்பதற்கு
அதற்குண்டான சரியான விளக்கம், அர்த்தம் அது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் ரசூலை தவிர அதற்குண்டான அர்த்தம் இருக்கிறதா? இருக்கிறது. ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறு யாருக்கும், அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதற்குண்டான அர்த்தங்கள் முஃபஸ்ஸிரீன்கள், குர்ஆனுடைய விளக்க விரிவுரையாளர்கள் அதற்கு அர்த்தம் கொடுத்தாலும் கூட, அலிஃப் என்பது அல்லாஹ், லாம் என்பது ஜிப்ரீல், மீம் என்பது முஹம்மது என்பதாக அர்த்தம் கொடுத்தாலும் கூட கடைசியில் எப்படி அவர்கள் முடிப்பார்கள் என்றால், அல்லாஹு அலமு பி முராதிஹி, இந்த அர்த்தத்தை அல்லாஹுதான் நன்கு அறிவான் என்பதாக அவர்கள் சொல்லி முடிப்பார்கள். எனவே அதற்குண்டான சரியான விளக்கம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. எனவே ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், குர்ஆனை அர்த்தம் தெரிந்து ஓதினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் சரி, அவர்களுக்குண்டான நன்மை கிடைக்கும். ஏன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலம் நஷ்ரஹ் என்று தொடங்கக்கூடிய, அலம் தர கைஃப என்று தொடங்கக்கூடிய சூறாவை சொல்லி இருக்கலாம் அல்லவா? அலம் தர கைஃப என்ற சூறாவிலும் அதில் ஆரம்பத்தில் அலிஃப் லாம் மீம் என்றுதான் வருகிறது. ஏன் அதனை சொல்லி இருக்கலாம் அல்லவா? அதற்கெல்லாம் அர்த்தம் இருக்கின்றது, அர்த்தம் இருக்கின்றது. அலிஃப் லாம் மீம் என்பதற்கு அதற்குண்டான அர்த்தம் இருக்கும், அது அல்லாஹ்விற்கு மட்டும்தான் தெரியும். எனவே மனிதர்களாகிய முஃமின்களாகிய நாம் குர்ஆனை அர்த்தம் தெரிந்து ஓதினாலும் தெரியாமல் ஓதினாலும் அதற்குண்டான நன்மை கிடைக்கும் என்பதனை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்கின்றார்கள் என்பதாக ஹதீஸினுடைய விளக்க விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் சகோதரர்களே. எனவே அதனை ஓதினாலே நமக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்னும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், குர்ஆனை யார் நன்கு ஓதுகின்றாரோ, குர்ஆனுடைய விளக்கத்தில் யார் நன்கு தேர்ச்சி பெறுகின்றார்களோ, அவர் நாளை மறுமையில் கௌரவமிக்க சங்கைமிக்க அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுடன் இருப்பார்கள் என்பதாக நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இன்னும் நாளையில் மறுமை நாளில் சொல்லப்படும், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், ஓதி ஓதி நீங்கள் உயர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லப்படும். குர்ஆனை மனனமிட்டவர்கள், குர்ஆனை ஓதியவர்கள் எல்லாம் நாளை மறுமையில் குர்ஆனை ஓதுவார்கள். ஓதி ஓதி அவர்கள் தங்களுடைய சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் உயர்ந்து கொண்டே அவர்கள் செல்வார்கள். எனவே அந்த அந்தஸ்தை நாம் பெற வேண்டாமா சகோதரர்களே? குர்ஆனை நாம் ஓத வேண்டும், குர்ஆனை நாம் அனுதினமும் நாம் ஓத வேண்டும். இந்த ரமலானுடைய மாதம் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரமலானுடைய மாசத்தில் அவர்கள் 60 ஹத்தம் முடிப்பார்கள், 60 முறை குர்ஆனை ஓதி முடிப்பார்கள். அதனால் இந்த குர்ஆன் இந்த ரமலானுடைய ஒரு மாதத்தில் ஒரு தடவை 2-3 தடவை ஓதி முடிக்கிறதுக்கே நம்ம என்னது சிரமப்படுறோம் அல்லவா? ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 60 முறை ஓதினார்கள் என்றால் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. நாம் ரமலானுடைய மாதத்தில் முடிந்த அளவிற்கு நாம் அதிகம் ஓத வேண்டும். ரமலானுடைய மாதத்திலும் சரி, ரமலான் அல்லாத மாதங்களிலும் சரி, நாம் அதிகம் ஓத வேண்டும். முடிந்தால் அதனுடைய விளக்கம் தெரிவதற்காக வேண்டி முயற்சி செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இன்னும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். குர்ஆனுடைய தர்ஜுமாக்களை படிப்பது என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய உபதேசங்கள் நமக்கு விளங்கிவிடும், அதனை படித்துக் கொள்ளலாம். ஆனால் சட்ட ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருக்கின்றது, கொள்கை ரீதியாக வரக்கூடிய விஷயங்கள் குர்ஆனில் இருக்கின்றது. அதனுடைய விளக்கத்தை நாம் தர்ஜுமாவை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அதனுடைய விளக்கத்தை அது இமாம்களிடத்தில், ஆலிம்களிடத்தில் கேட்டுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதுபோன்ற கருத்துக்களை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது வெறுமன தர்ஜுமாவை கொண்டு. நீங்கள் வேண்டுமானால் இப்னு கஸீர் போன்ற தஃப்சீர்கள் எல்லாம் அது தமிழாக்கம் செய்யப்பட்டு விட்டது, அதை வேண்டுமானால் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள்.
வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். எனவே இது மாதிரி உண்டான கொள்கை ரீதியான விஷயங்கள் எல்லாம் நம்ம படித்து உணர முடியாது. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பொறுமையாளரோடு எப்படி இருக்கிறான், அவர்களோடு இருக்கிறானா என்பதாக அதன் நேரடி அர்த்தம் கொண்டால் தவறாக ஆகிவிடும். அதற்குண்டான விளக்கங்கள் என்ன? அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்றால் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் அவர்களுக்கு உதவிகள் செய்கின்றான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்பதனுடைய விளக்கம். எனவே இது அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயம். எனவே சட்டம் ரீதியான விஷயங்கள் எல்லாம் நாம் தர்ஜுமாவை கொண்டு நம்மால் படித்து உணர முடியாது. எனவே அது மாதிரி விஷயங்களை நீங்கள் தஃசீரை கொண்டு நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை நீங்கள் அதிகம் ஓதுங்கள், அதனுடைய அர்த்தங்களையும் உபதேசங்களையும் விளங்கி படியுங்கள். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை ஓதுவதை நாம் கேட்டாலே நமக்கு நன்மைதான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், குர்ஆன் ஃபைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதுவதை நீங்கள் கேட்டால், நீங்கள் செவிதாழ்த்தி, நீங்கள் வாய் மூடி நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். குர்ஆனை கேட்டாலே நன்மை, குர்ஆனை ஓதினாலும் நன்மை, குர்ஆனை துறந்து பார்த்தாலும் கூட நன்மைதான். அந்த கண்கள் மூலமாக நமக்கு நன்மை கிடைக்கும். இன்னும் நம்ம எத்தனை பேர் குர்ஆன் ஓதத் தெரியாதவர்களாக இருக்கின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். குர்ஆன் ஓதத் தெரியாமல் நாம் மரணித்து விட்டால் நம்மை கூட ஒரு நஷ்டவாளி யாரும் இருக்க முடியாது சகோதரர்களே. எனவே குர்ஆன் ஓதத் தெரியாவிட்டால் நாம் ஓதத் தெரிவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும், அதனை ஓதிக்கொள்ள வேண்டும். இன்னும் குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்கள் அவர்கள் ஓதுவதோடு சில சிறிய சூறாக்கள் மரணமிட்டுக் கொள்ளுங்கள். இன்னும் சில சிறிய வசனங்கள் எல்லாம், சூறாக்களினுடைய அர்த்தங்கள் எல்லாம், உபதேசிக்கின்ற அந்த வசனங்களை எல்லாம் அதனை படித்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய அர்த்தங்களை உணர்வதன் மூலமாகத்தான் ஒரு முஃமினுடைய ஈமான் அதிகரிக்கும். குர்ஆனை யார் ஒருவர் புறக்கணித்து வாழ்கின்றாரோ அவருடைய வாழ்க்கை நெருக்கடிக்குள் உள்ளார். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், வமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்னஹு லஹு மஈஷத்தன் தன்கா. யார் இந்த குர்ஆனை, இந்த நல்லுபதேசத்தை புறக்கணித்து வாழ்கின்றாரோ அவர்களுக்கு நெருக்கடியான ஒரு வாழ்க்கை தான். நமக்கு இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வருகின்றது, மன அழுத்தங்கள், நிம்மதி இல்லாமல் இருக்கிற குடும்பத்தில் பிரச்சனை. என்ன காரணம் பார்த்தா குர்ஆனுடைய வாழ்க்கை நம்மிடத்துல இல்லை. எனவே குர்ஆனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும், எல்லாம் சரியாகிவிடும் சகோதரர்களே. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபிஹிம் அக்ஃபாலுஹா. குர்ஆனை நீங்கள் சிந்தித்து உணர வேண்டாமா? உங்களுடைய இதயங்கள் எல்லாம் பூட்டிடப்பட்டிருக்கின்றதா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். இதை சிந்தித்து பாருங்கள். குர்ஆனை நாம் என்றைக்காவது இதயத்தின் மூலமாக நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நம்முடைய இதயத்தை அது உருக்கி இருக்கிறதா? சஹாபாக்களுடைய உள்ளத்தை அது தொட்டிருக்கின்றது, சஹாபாக்களுடைய உள்ளத்தை அது உருக்கி இருக்கிறது. நம்முடைய இதயத்தை அது உருக்கி இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். என்றைக்காவது ஒரு ஆயத்தாவது நம்முடைய இதயத்தை தொட்டிருக்கின்றதா? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சூரத்துன் நிசா அந்த சூறாவை ஓதுகின்றார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். பொதுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பழக்கம், மற்ற சஹாபாக்களை ஓதச் சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது விருப்பமானது. எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இதனை இந்த சூறாவை ஓதிவிட்டு வருகின்றார்கள். ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் ஷஹீதின் அந்த ஆயத்து வருகின்ற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஹஸ்புக ஹஸ்புக, போதும் என்பதாக சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கின்றார்கள். ஐனாஹு தத்ரிஃபானி, அவர்களுடைய இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து வருகின்றது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகின்றார்கள் அந்த வசனத்தை கேட்டுவிட்டு. நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழ வைத்த குர்ஆன் நம்மை ஏன் இன்னும் அழ வைக்கவில்லை? சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் ஏன் இன்னும் குர்ஆனை இதயத்தால் உணரவில்லை, தொடவில்லை? நாம் நாவால் ஓதுகிறோம், தொண்டை குழி விட்டு அதை தாண்டுவது கிடையாது, இதயத்தை தொடுவது கிடையாது. எனவே நாம் குர்ஆனை நாம் ஓத வேண்டும். இதயத்தை தொடும் அளவிற்கு உணர்வுபூர்வமாக நாம் இஹ்லாசுடன் ஓதுவதற்குண்டான தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியமிக்கவர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் நம்மை கபரில் தனியாக வைக்கப்படும். அன்று யாரும் நமக்கு வரமாட்டார்கள். நம்முடைய சொத்து சுகங்கள் எல்லாம் நமக்கு வராது. இன்றைக்கு வரக்கூடியது ஒன்று மட்டும்தான், நாம் ஓதிய குர்ஆன். அந்த குர்ஆன் தான் நமக்கு வரும். கபரில் நமக்கு தடையாக இருக்கும் அதாபுகளை விட்டு நாளை கியாமத்தினாலும் அது நமக்கு பரிந்துரை செய்யும். எனவே குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலக வாழ்க்கையிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். கபருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். நாளை சுவனத்திலும், நாளை மறுமையினுடைய வாழ்க்கையிலும் அது உங்களை சுவனத்திற்கு இழுத்துச் செல்லும். சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை குர்ஆனுடைய தொடர்போடு இருக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. எனவே இந்த குர்ஆனை நாம் பற்றி பிடிக்கக்கூடிய சமூகத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிது தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.